தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். வார வாரம் நம்ம கிளப் போர்ட் நிகழ்ச்சியில் சூப்பர் டூப்பராக ஓடிட்டு இருக்க மூவி டீம்ஸை தாங்க நாங்கள் சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் பிருந்தாவனம் டீமை தான் சந்திக்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். மொழிக்காக நான் நிறைய பேரை சந்தித்தேன், நிறைய சைன் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டேன். ஒரு காது கேட்காம வாய் பேச முடியாமல் அவங்க எப்படி வாழ்கிறாங்க. என்ன பேரை கேட்டால் சொட்டு பின்ற என்னையே எதிர்த்து என்கிட்ட கேட்கல நீங்கள். Everything happens for a reason. நாங்கள் பிருந்தாவனம் டீமோட தான் இப்போ பேசிட்டு இருக்கோங்க. பிருந்தாவனம்னா ரொம்ப அழகான ஒரு இடம். கண்ணன் ஓடி ஆடி திரிஞ்ச ஒரு இடம். ஸோ இப்போ நாங்கள் யாரை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிருந்தாவனத்தோட அழகிய ராதா தானியாவை தாங்க நாங்கள் பார்க்க போகிறோம். வணக்கம் மேடம். ராதா மோகன் சாரோட மூவிஸ் அப்படின்னாலே பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மூவியோட ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சது? ஆக்சுவலி என்னை ஃபஸ்ட்டு மிஷ்கின் சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மூவி போஸ்ட்போண்ட் ஆயிடுச்சு ரோலால். ஸோ அப்புறம் ராதாமோகன் சார் அது மூலமாக என்னை பார்த்து ஹி கால் மீ ஃபார் மேக்கப் டெஸ்ட் அண்ட் ஸ்க்ரீன் டெஸ்ட். ஸோ பண்ணிவிட்டு வாஸ் லைக் ஓகே இந்த ரோலுக்கு நல்லா சூட் ஆகுன்னு சொல்லிட்டு அப்படியே மூவிக்கு ரோல். இப்போ ராதாமோகன் சாரோட மூவிஸ் பார்த்தீங்கன்னா மொழி யாராலையுமே மறக்க முடியாது. ஸோ அதில் ஜோ மேம் அவ்வளோ அவங்களால முடிஞ்ச பெஸ்ட்டு கொடுத்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த படத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ ராதாமோகன் சார் படத்துக்கு நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ எந்த மாதிரியான ஹோம் ஒர்க்ஸ் பண்ணீங்க நீங்கள்? இதில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அருள் சார் தான் இந்த டெஃபெண்டம். ஸோ நான் அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணோன்னா எனக்கும் அந்த சைன் லாங்குவேஜஸ்லாம் சிலதெல்லாம் தெரிஞ்சால் தான் என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக அண்ட் மற்ற விஷயத்துக்காகவும் ஒரு 1 month ஷூட்டிங்க்கு முன்னாடியே ராதாமோகன் சார்கிட்ட ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி அவர் கண்டக்ட் பண்ணி ஐ லேர்ன் தான். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? எனக்கு பிடிச்சது, ரொம்ப பிடிச்சது. ராதாமோகன் சார் இஸ் வெரி ஸ்வீட். ஸோ எனக்கு அப்படியே ஒரு பிருந்தாவன் இஸ் லைக் மோர் லைக் அ ஃபேமிலி ஃபார் மீ இப்போ. ஸோ அப்படியே ஆக்சுவலி இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எங்களுக்கே அது ஃபீல் ஆச்சு. அவ்வளோ அழகாக பிருந்தாவனம்னா அப்படி ஒரு அழகான ஒரு இடம் இல்லை. ஸோ அந்த மூவி கூட அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்களும் கூட அவ்வளோ அழகாக இருக்கீங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. கட்டாயம் நம்புறோம், கட்டாயம் எல்லாரும் போய் பார்க்க போகிறோம். அருள்நிதி சார் பார்த்தீங்கன்னா அவர் கூட ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணுவார். அவரோட ஒவ்வொரு மூவிஸும் ஒவ்வொரு மாதிரி. ஸோ அவரோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அருள்நிதி சார் ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கர் அண்ட் இஸ் எ கிரேட் பெர்ஃபார்மர். ஸோ அவர் எப்படின்னா ஒரு சீனுக்கு முன்னாடி அவர் அந்த மூட்குள்ளாரியே போயிடுவார். ஸோ அந்த விஷயம் நான் அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். ஒரு சீனுக்கு முன்னாடி ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு முன்னாடி அவர் ஹீல் கோ இன்டு தி மூட், அந்த சீனோட மூட்காக. ஸோ அது அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது. அண்ட் வெரி ஸ்வீட் ஹியர். ஸோ பேர் என்ன தம்பி? என்ன பேரை கேட்டால் சொட்டு பின்ற விவேக் மாதிரியே இருக்காரு. நான் விவேக் தாமா. எவ்வளவு பைசா கொடுத்த இந்த காமெடி பீஸ்க்கு? எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன். சொல்ல விவேக் சார் ஒரு மெயின் ரோல் பண்ணியிருக்காரு. விவேக் சாரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. விவேக் சார் செட்டில் இருந்தாலே பயங்கர எனர்ஜெட்டிக்காக தான் இருக்கும். எதாவது கமெண்ட் பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, கல்லாய்ச்சிக்கிட்டே இருப்பாரு. பட் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே எல்லாமே மாறிடும். திருப்பி கட் சொன்னோன்னே திருப்பி பழையதுக்கு வந்துருவாரு. ஸோ இட் வாஸ் ஃபன். ஸோ உங்களை ஆன் செட்டில் விவேக் சார் கலாய்ச்சிருப்பாரு. கட்டாயம் ஏதாவது மறக்க முடியாது ஏதாவது அப்படி ஏதாவது இருக்கா? எப்படி மறக்க முடியாது? எல்லாமே கலாய்ச்சிருக்காரு. மறக்க முடியாது, மறக்கிறதுக்குன்னு எதுவுமே இல்லை. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அப்படிதான் இருந்திருக்கு மூவி. விவேக் மாதிரியே இருக்காரு. நான் விவேக் தாமா. எவ்வளவு பைசா கொடுத்த இந்த காமெடி பீஸ்க்கு? எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன். ஓகே, இப்போ இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க கூட நடிச்சிருக்காங்கல்ல. ஸோ நீங்கள் ஆன் தி செட்டில் நீங்கள் இப்போ உங்களோட பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஏதாவது நர்வஸ் அப்படி ஏதாவது இருந்துச்சு உங்களுக்கு? எனக்கு பயம் இல்லை, பட் மரியாதை இருந்தது சீனியர் ஆர்டிஸ்ட்டுங்கிறதுனால. பட் பயம் இல்லை. ஸோ ராதாமோகன் சார் உங்களுக்கு சீன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவார்ல, அவர் என்ன மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அந்த சீன்ஸை? பண்ணி காட்டுவாரா இல்லை உங்களுக்கு நீங்கள் இதான் சீன் நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஃப்ரீயாக விட்டு? இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சீன். ஓகே, சில வாட்டி அவர் சொல்லுவார், சில வாட்டி பண்ணி காமிப்பார். ஸோ இட் டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் த சீன். அது அவருக்கு எப்படி வேணுங்கிறது. ஜேம்ஸ் கேமரூன் அவுத்தார் பாத்தீங்களா? அவர் அவுத்தாருன்னா நான் எதுக்குடா பார்க்கணும்? Everything happens for a reason. வாழ்க்கைங்கிறது ஒரு வாழைக்காய் மாதிரிடா. அதை நேரா வெட்டினா பஜ்ஜி, குறுக்க வெட்டினா சிப்ஸ், அவ்வளவுதான்.
இப்போ ராதாமோகன் சாரோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் நீங்க கரெக்டாக எல்லாமே பார்த்துருப்பீங்க. அந்த ஃபிலிம்ஸோட இதை கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்கு இந்த மூவி? ஆக்சுவலி அவரோட ஃபிலிம்ஸ் எதுவுமே கம்பேரே பண்ண முடியாது. ஐ மீன் லைக் எல்லாரும் சொல்றாங்க திஸ் இஸ் ஈக்குவல் டு மொழி அப்படிங்கிறாங்க, பட் இட்ஸ் நாட். பிருந்தாவனம் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மொழி. என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் நினைக்கிறீங்க? என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ்னா the story itself is different. கதையே டிஃப்ரெண்டா பிகாஸ் see டெஃப் அண்ட் டம்ன்ற ஒரே காரணத்துக்காக சீக்வல்னு சொல்லிட முடியாது. லைக் நிறைய பேர் எல்லாமே எடுக்கிறாங்க, பட் தட்ஸ் நாட் சீக்வல் நெசசிட்டி கிடையாது எல்லா கமர்ஷியல் மூவிஸும். ஸோ அதே மாதிரி இதுவும் இட்ஸ் நாட் அ சீக்வல், இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அது உங்களுக்கு பார்த்தா தெரியும். ட்ரைலர் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. அதாவது அருண்விஜய் சார் நல்ல பர்ஃபார்மர் உங்களுக்கு தெரியும். ஸோ ஆன் செட் அவர் வந்து சீன்ஸ் வந்து ஆக்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? இவ்வளோ நல்லா பண்ணுறாரு, எப்படி ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நல்லா உண்மையாவே அவர் அப்படியே இருக்கிறாரே, அவர் அப்படியே வாழ்ந்துட்டாரு. கண்டிப்பா ஹீ சேஞ்ச். அப்படியே அதுவே அப்படியே இருந்தாரு. ஸோ நீங்க சொன்னீங்க இந்த சைன் லாங்குவேஜ் வந்து கத்துட்டு இருப்பீங்க இந்த மூவிக்காக, அது எப்படி இருந்துச்சு? யா இட் வாஸ் ஃபன். இப்போ உங்களுக்கு புதுசா தெரியும் கத்துக்கிட்டது இல்ல. இப்போ அந்த மாதிரி ஏதாவது சொன்னா நீங்க கம்யூனிகேட் பண்ணுவீங்க அப்படியா? அவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்னோட முடிஞ்சு கருப்பனே முடிஞ்சிருச்சு. நம்ம எங்களுக்காக ஏதாவது ஒரு சென்டென்ஸ் ஏதாவது சைன் லாங்குவேஜ்ல செஞ்சு காட்டிங்கன்னா நல்லா இருக்கும். சென்டென்ஸ்லாம் அவ்வளோ ஃபாஸ்டா வராது. பிகாஸ் ஆகஸ்ட்ல பண்ணது திருப்பி ஒரு ரீடச் தான் வேணும். லைக் நம்ம வேணா வேர்ட்ஸ் வேணா சிலதெல்லாம் பண்ணி காமிக்கிறது. இது உலகம்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்னையே எதிர்த்து பேசுறியாங்கிறதுக்கு இப்படி எப்படி சொல்லுவாங்க? என்னையே எதிர்த்து பேசு. என்கிட்ட கேட்கல நீங்க. பேர் என்ன தம்பி? என்ன பேரை கேட்டா சொட்டு பின்ற? விவேக் மாதிரியே இருக்காரு. நான் விவேக் தாம்மா. எவ்வளவு பைசா கொடுத்த இந்த காமெடி பீஸ்க்கு? எப்படி இருந்தா நான் இப்படி ஆயிட்டேன். ஜேம்ஸ் கேமரூன் அவதார் பாத்தீங்களா? அவர் அவுத்தாருன்னா நான் எதுக்குடா பார்க்கணும்? Everything happens for a reason. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூவிஸ்ல சாங்ஸ் நிறைய பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாங் அப்படி ஏதாவது இருக்கா? எனக்கு ஆக்சுவலி 3 சாங் வந்திருக்கு. 3மே டிஃப்ரெண்ட். ஒன்று கர்நாடிக் பேஸ், ஓகே, கொஞ்சம் கர்நாடிக் பேஸ், இன்னொன்று வெஸ்டர்ன் பேஸ், அண்ட் இன்னொன்று வந்து படுகா சாங். ஸோ 3மே டிஃப்ரெண்ட்னால எனக்கு 3மே ரொம்ப பிடிச்சது. ஐ ஹாவ் ஒன் இன்ட்ரடக்ஷன் சாங், அதுதான் அந்த வெஸ்டர்ன் சாங். ஸோ எனக்கு 3மே பிடிச்ச சாங். இப்போ ராதாமோகன் சார் பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ஸ், அதாவது ஃபீமேல் லீடுக்கு வந்து ஒரு கட்டாயம் ஒரு பெரிய முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. ஸோ எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சுதா இல்லை ஈஸியா இருந்துச்சுதா? கஷ்டமா நான் சொல்ல 1 month மாதிரியே இருந்துச்சு. ஸோ எனக்கு கஷ்டம் தெரியல. விவேக் சார் இருக்காரு கலாய்ச்சிட்டு, ராதாமோகன் சார் அவ்வளோ ஈஸியா டைம் போட்டு தெரியாது எனக்கு. 45 days எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. 45 days நீங்க ஷூட் பண்ணீங்க. எங்கெல்லாம் ஷூட் பண்ணீங்க? ஊட்டி அண்ட் சக்லேஷ்பூர். ஸோ அந்த பிளேசஸ் எப்படி இருந்துச்சு? கண்டிப்பா குளிரா இருந்துச்சு. இட் வாஸ் நைஸ். இட்ஸ் a nice place. ஜென்ரலா போன ஒரு 5 days தான் இருப்போம், 5 days or 1 week இருப்போம். பட் 45 days அங்க இருந்தது. இட்ஸ் a good experience. ஸோ இப்போ மூவி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நம்ம ஆடியன்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பா எல்லாரும் போய் தியேட்டர்ல பாருங்க. டூ சப்போர்ட். ரொம்ப தேங்க்யூ மேம். ரொம்ப உங்க டைம் பிஸி ஷெட்யூல்ல நீங்க எங்களுக்காக வந்து மூவி பத்தி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொன்னீங்க. உங்க கரியருக்கு ஆல் தி பெஸ்ட் கேப்டன் டிவி சார். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நாங்கள் பிருந்தாவனம் டீமோட தாங்க பேசிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் பேச போகிறது இந்த படத்திலேயே ரொம்ப முக்கியமான ஒரு நபர், அதாவது இந்த படம் உருவாகவே காரணமானவர். ஆமாங்க, பிருந்தாவனம் படத்தோட கேப்டன், அதாவது டைரக்டர் திரு ராதாமோகன் அவரோட தான் நாங்கள் இன்னைக்கு இப்போ பேச போகிறோம். வணக்கம். வணக்கம். அழகிய தீயிலிருந்து இன்னைக்கு பிருந்தாவனம் வரைக்கும் உங்கள் பயணம் ரொம்பவே அழகானது. இந்த பிருந்தாவனத்தோட அந்த கதைக்கரு எப்படி உருவாச்சு? பிருந்தாவனம் அப்படின்ற ஒரு பேரை கேட்கும்போதே வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு கலர்ஃபுல்லாக, ஒரு சந்தோஷமாக, ஒரு அந்த மாதிரி ஒரு ஒரு சூழல் ஞாபகம் வரும் இல்லையா? ஸோ இந்த கதையும் அந்த மாதிரியான ஒரு அந்த மாதிரி ஒரு களத்தில் நடக்கிறது தான் இந்த கதை. ஒரு ஊட்டியில் நடக்கிற ஒரு கதை இது. பார்த்தீங்கன்னாக்கா ஊட்டியில் இருக்கிற ஒரு வாய் பேச முடியாத, காது கேளாத ஒரு இளைஞன் ஒருத்தன். அவன் வந்து தனக்குள்ள ஒரு சின்ன உலகமாக அது ரொம்ப சந்தோஷமாக வாழ்றவன்.
அவன் வந்து திடீர்னு ஒரு பெரிய ஒரு பிரபலமான நடிகர், அவன் ரசிக்கிற ஒரு நடிகரை வந்து சந்திக்கிறான். அவங்க 2 பேருக்கு அழகான ஒரு நட்பு ஒன்று ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்படி ஒரு பெரிய நாடறிந்த ஒரு பிரபலமான நடிகர் முன்னே தெரியாத ஒரு ஜஸ்ட் ஒரு அறிமுகமான இந்த ஒரு சாமானிய ஒரு ரசிகனுக்காக என்ன பண்ணிட்டு போறாரு, அவன் வாழ்க்கை எப்படி மாற்றிட்டு போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கதை இது. ஸோ இந்த கதை கேட்கும்போதே ஒரு புரிஞ்சிருக்கோம், இது வந்து ஒரு அன்பு, நட்பு, ஒரு காதல், மனிதநேயம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பற்றி பேசுகிற படம் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபீல் குட் ஃபில்மாக இருக்கும். அதுக்காக அந்த பிருந்தாவனம் டைட்டில் நாங்கள் வச்சோம். அந்த டைட்டில் வந்து இந்த கதைக்கருக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் சூஸ் பண்ணீங்க. ப்ளஸ் இந்த கதை அப்படின்னாக்க இது நான் இந்த கேரக்டர் பற்றி சொல்லும்போது எல்லாருமே வந்து இது மொழி பாட்டுவா ஆமாம் கரெக்டாக அந்த மாதிரி ஒரு இது கேட்குறாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா அது இந்த ஒரு ஒற்றுமையை தவிர வேற எந்த ஒரு ஒற்றுமையும் இருக்காது மொழிக்கும் பிருந்தாவனத்துக்கும். இந்த கேரக்டரே வேற, இந்த கதை நடக்கிற களமே வேற, எல்லாமே வேற வேற. பேர் என்ன தம்பி? என்ன பேரை கேட்டா சொற்று பின்ற? விவேக் மாதிரியே இருக்காரு. நான் விவேக் தாம்மா. எவ்வளவு பைசா கொடுத்த இந்த காமெடி பீஸ்க்கு? எப்படி இருந்தா நான் இப்படி ஆயிட்டேன். இந்த கதாபாத்திரம், அதாவது அருள்நிதி சாரோட அந்த கதாபாத்திரம் இப்படி தான் இருக்கணும்னு நீங்கள் ஏன் முடிவு பண்ணீங்க? அப்படி இல்லை, அதாவது இப்போ மொழிக்காக வந்து நான் நிறைய பேரை சந்தித்தேன், நிறைய சைன் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டேன், இதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணேன். அவங்க உலகம் எப்படி இருக்கும், ஒரு காது கேட்காம வாய் பேச முடியாமல் அவங்க எப்படி வாழ்கிறாங்க, எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, இப்படின்ற மாதிரி பல விஷயங்களை வந்து நான் வந்து கொஞ்சம் நிறைய ரிசர்ச் பண்ண வேண்டியது இந்த படத்துக்காக. அதுக்காக பலதரப்பட்ட மனிதர்களை சந்தித்தேன், அவங்களோட ஃபேமிலி எல்லாரையும் சந்திச்சு பேசணும். அப்படி பேசும்போது நிறைய விஷயங்கள் கிடைச்சிது. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காத சில விஷயங்கள்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி அவங்களுக்கு இந்த மாதிரி குறைபாடு இருந்தால் அவங்க அப்படியே வந்து ரொம்ப சோகமாக ஒரு மொழியில் உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு உலகம், டிவி பார்க்குறாங்க, மியூசிக்கே இல்லாமல் டான்ஸ் ஆடுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி பல ஆச்சரியப்படுத்துகிற பல விஷயங்கள் வந்து அதில் கிடைச்சிது. அது என்னென்ன அந்த மொழிக்கு தேவை அதெல்லாம் யூஸ் பண்ணேன். அப்படியே வந்து ரிசர்ச் பண்ணது கிடைச்ச ஒரு விஷயம் தான் வந்து இந்த பிருந்தாவனம் படத்தோட ஒரு கரு. அது என்னன்னு இப்போ நான் சொல்கிறேன். ஆமாம், அது வந்து ஸோ அந்த மாதிரி ரிசர்ச்சில் பண்ணும்போது, ஏன்னா இப்போ வந்து ஒரு கதாநாயகன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை படமாக எடுக்கலாம் இல்லையா? ஆமாம் இல்லையா? ஒரு டைரக்டரோட படத்துலேயே வந்து ஒரு 2-3 படத்தில் வந்து ஹீரோ வந்து போலீஸ் ஆஃபீஸராக இருக்கலாம். ஸோ அதுக்காக அதே கதைன்னு சொல்ல முடியாது இல்லையா? வேறு கதை. அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு வேறு பிரச்சனை, இவருக்கு வேறு பிரச்சனை, அந்த மாதிரி தான் இதுவும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். பட் இவன் சந்திக்கிற நபர் வேறு, இவனுடைய பிரச்சனை வேறு, எல்லாமே வேறு வேறையாக இருக்கும். ஸோ இப்போ மொழி படத்தில் ஜோ மேம் வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமாக அவங்களோட முழு நடிப்பையும் ஒத்துழைப்பையும் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அந்த மூவியில். ஸோ அதே மாதிரி ஒரு கதாபாத்திரம் தான் இதில் அருள்நிதி சார் கூட பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மூவிக்கும் இந்த மூவிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஸோ இவரோட கதாபாத்திரத்தை அருள்நிதி சார் எப்படி பண்ணார்? கண்டிப்பாக யார் பண்ணாலும் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுறதுனாக்கா வெறும் ஆர்வம் மட்டும் இருந்தால் பார்த்தாது. அதுக்கு நிறைய ஒரு பயிற்சி வேணும், ஒரு அர்ப்பணிப்பு வேணும், ஒரு உழைப்பு வேணும். அதெல்லாம் பண்ணால் தான் இந்த கேரக்டர் சரியாக பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து அருள்நிதியும் ஜோ பண்ண மாதிரியே தான் வந்து திருமதி விஜயபாஸ்கர்னு ஒரு சைன் லாங்குவேஜ் இன்ஸ்ட்ரக்டர் ஒருத்தங்க, அவங்க தான் வந்து ஜோதிகாவுக்கும் வந்து அப்போது சைன் லாங்குவேஜ் கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ அவங்களே வர வச்சு அருள்நிதிக்கும் கிட்டத்தட்ட 1 மாத காலம் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக சைன் லாங்குவேஜ்லாம் வந்து சொல்லிக் கொடுத்து, அவங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும், சில பேரை சந்தித்து பேசி இந்த மாதிரி நிறைய வந்து ஹோம்ஒர்க்லாம் பண்ணிவிட்டு தன்னை தயார்படுத்தி தான் அவர் ஷூட்டிங் வந்தார். அவர் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த ஒரு உழைப்புக்கு ஒரு கண்டிப்பாக வந்து அதோட அர்த்தம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது அதோட தாக்கம் எப்படி எங்களுக்கு இருந்துச்சு? ஏன்னா அது ரொம்ப ஈஸியாக பண்ணணும். அது நம்ம கொஞ்சமாக தடுமாறி பண்ணாங்க நல்லா இருக்காது. அது நல்லா இருக்கா தெரியும். ஆமாம், அதனால ரொம்ப ரொம்ப பயிற்சி இருந்தது, ரொம்ப ஒரு தேவைப்பட்டது. ஜேம்ஸ் கேமரூன் அவுத்தார் பாத்தீங்களா? அவர் அவுத்தாருன்னா நான் எதுக்குடா பார்க்கணும்? Everything happens for a reason. வாழ்க்கைங்கிறது ஒரு வாழைக்காய் மாதிரிடா. அதை நேரா வெட்டினா பஜ்ஜி, குறுக்க வெட்டினா சிப்ஸ், அவ்வளவுதான். இந்த கேரக்டருக்கு வந்து அருள்நிதி சார் தான் அப்படின்னு எப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்க? நானும் அவர்களும் ஒரு படம் ஒன்று சொல்லிட்டு நல்லா பேசிகிட்டு இருப்போம். இந்த மாதிரி என்ன மாதிரி படங்கள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு சில வேற ஒரு கதையெல்லாம் சொல்லியிருக்கேன். பட் அது கொஞ்சம் ஹெவியாக இருக்குது அப்படிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு. பட் அவரை தொடர்ந்து சந்தித்து பேசும்போதெல்லாம் வந்து அவர்கிட்ட ஒரு நல்ல ஒரு சிரிப்பு இருக்கும், அவர்கிட்ட ஒரு இயல்பாக ஒரு இன்னோசன்ஸ் இருக்கும், நல்ல ஒரு மலர்ந்த முகத்தோடு இருப்பார். பட் இதெல்லாம் ஸ்க்ரீனில் இது வரைக்கும் யாருமே வந்து பார்த்தது இல்லை. அது அவர் பண்ண படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு டஃப்பான ஒரு ஆங்கிரி யங் மேன் அந்த மாதிரியே இருந்தார் அவர். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது இந்த ஒரு கதை என் மைண்டில் இருந்தது. அது
ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதை பார்க்க பார்க்க அவர் இந்த கதைக்கு கரெக்டாக இருப்பார் அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்தது எனக்கு. அவர் கூட பேச பேச அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகிட்டு போச்சு. அப்போ ஒரு நாள் இந்த கதையை சொன்னேன் நான் அவருக்கு. அவரும் கதை நல்லா இருக்கும், பட் நான் பண்ண எப்படி இருக்கும்னு மாதிரி அவருக்கும் ஒரு இது இருந்தது. கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது அவரும் யோசிச்சார். கண்டிப்பாக வந்து இது ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர், அந்த ஒரு நடிகராக வந்து அவரையும் வந்து அவர் அடுத்து கொண்டு போகிற மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்றது அவருக்கும் புரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறமா வந்து ரொம்ப ஃபுல்லி ஒரு டெடிகேட்டடாக வந்து ஹி ரியலி ஒர்க் ஃபார் இட். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ விவேக் சார் வந்து முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. விவேக் சார் வந்து இந்த கதைக்குள்ளே எப்படி கொண்டு வந்தீங்க? விவேக் சார் வந்து அதான் முதல்ல இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆள் வந்து பொதுவாக அவங்க வந்து இந்த மாதிரி இந்த காமெடி இதெல்லாம் நம்ம விரும்பி பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காமெடி நடிகரை வந்து பார்க்கறது ரொம்ப ஈஸி. ஏன்னா சேனல்ஸில் எப்போ பார்த்து ஓடிட்டுருக்கோம், அதுக்கான டிவிடிஸ்லாம் இருக்குது, போட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இவனுடைய உலகம் அந்த மாதிரி தான். அவன் வந்து கடையில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, அந்த மாதிரி இந்த விவேக்கோட காமெடி பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படி அந்த மாதிரி தான் ஒரு கேரக்டர் வடிவமைச்சிருந்தோம் நாங்கள். ஸோ வந்து அது ஒரு காமெடி நடிகர் தான் நல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தது. அப்போ விவேக் சார் வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ஒரு நல்ல சாய்ஸாக பட்டார். ஏன்னா அவர் ஒரு ஸ்டார் காமெடி. அது வந்து அவர் காமெடி வந்து இன்றைக்கும் இதெல்லாம் ரசிச்சுட்டே இருக்காங்க அப்படியே எல்லோரும். அந்த மாதிரி ஒரு நடிகர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு எனக்கு. அதனால தான் அவரையும் போய் நான் வந்து இது மாதிரி கேட்டேன். அவர் ரொம்ப கதை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டார் அவர். ஏன்னா அவர் தானாகவே வர்றதுன்றது எல்லா நடிகருக்கும் அமையாது இல்லையா? ஸோ அதனால ஸோ இந்த படத்தில் ஒரு ஹைலைட்டாக இருக்கும் அது கண்டிப்பாக. ஏன்னா விவேக் வந்து இது இருக்கும் ஒரு காமெடி தானே பார்த்துட்டு போனோம். அவர் வந்து அவருக்கு சிரிக்க வைப்பார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களை எந்த அளவுக்கு சிரிக்க வைக்கிறாரோ அந்த அளவுக்கு வந்து உங்களை வந்து ஒரு சில இடங்களை நெகிழ வைக்கவும் செய்வார் அவர். அதை வந்து ரொம்ப அழகாக ஈஸியாக பண்ணார் அவர். ரொம்ப எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனோம். வந்து கண்டிப்பாக ஒரு நடிகராக வந்து அவரோட இன்னொரு பரிமாணம் வந்து இந்த படத்தில் கண்டிப்பாக வந்து தெரியும். ரசிகர்களுக்கு வந்து அது நிச்சயமாக ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜாக இருக்கும். கரெக்டாக வந்து இன்னொரு பரிமாணத்தை பார்க்குறதுக்கு நாங்களும் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். ஸோ விவேக் சார் எப்பவும் கலகலான்னு இருக்கிற ஒரு பர்சன். ஸோ லொக்கேஷனில் ஷூட்டிங்கில் எப்படி இருந்தார்? ரொம்ப கலகலப்பாக இருக்கும். அதை சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து ஒரு ஜாலியான அருள் எல்லாருமே ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடும். அதை எப்போயும் ஒரு படம் ஆரம்பிக்கும் போது வந்து எல்லாருமே ரொம்ப இதாக தான் இருப்பாங்க, ஒன்றா இருப்பாங்க. படம் முடியும் போது சில பேர் அவங்களுக்குள்ள சில ஈகோ கிளாஷ் அதெல்லாம் நடந்து முடியும். இதில் அந்த மாதிரி எதுவுமே நடக்காமல் படம் முடியும் போது அந்த ஒரு பாண்டிங் இன்னும் ஸ்ட்ராங் ஆச்சு, ஒரு குடும்பம் மாதிரி. ஆமாம், இன்றைக்கும் எல்லாரும் வந்து டெய்லி ஃபோன் பேசிட்டு அந்த மாதிரி ஒரு டச்சில் இருக்கிற அளவுக்கு வந்து அந்த ஒரு பாண்டிங் ஸ்ட்ராங்காக தான் ஆகிட்டு போச்சு அது. அதனால் ரொம்ப ஒரு கலகலப்பாக இருக்கும். அந்த ஷார்ட்டும் போது எல்லாம் சீரியஸாக இருப்பாங்க. ஷார்ட் முடிஞ்சவொடனே எல்லாம் ஒருத்தருக்கு கிண்டல் பண்ணிக்கிட்டு அப்படி அந்த மாதிரி ரொம்ப ஒரு பிக்னிக் மாதிரி தான் இருந்தது. கிட்டத்தட்ட 45 நாள் எல்லாம் அவுட்டோராக இருந்தோம். ஊட்டி, சக்லேஷ்பூர் அப்படின்னு. ஸோ நாள் போனதே தெரியல. பேர் என்ன தம்பி? என்ன பேரை கேட்டா சொட்டு பின்ற? விவேக் மாதிரியே இருக்காரு. நான் விவேக் தாம்மா. எவ்வளவு பைசா கொடுத்த இந்த காமெடி பீஸ்க்கு? எப்படி இருந்தா நான் இப்படி ஆயிட்டேன். ஜேம்ஸ் கேமரூன் அவுத்தார் பாத்தீங்களா? அவர் அவுத்தாருன்னா நான் எதுக்குடா பார்க்கணும்? Everything happens for a reason. வாழ்க்கைங்கிறது ஒரு வாழைக்காய் மாறிடா. அதை நேரா வெட்டினா பஜ்ஜி, குறுக்க வெட்டினா சிப்ஸ், அவ்வளவுதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் லீடாக வந்து நீங்கள் தானியா அவங்கள வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்களோட கதாபாத்திரம் இந்த படத்தில் எப்படி இருக்கும்? பொதுவாக என்னோட எல்லா படங்களையுமே ஹீரோயின் அப்படின்றது வந்து ஒரு ஹீரோக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் இருக்கும். ஏன்னா சும்மா வந்து போயிட்டு டூயட் பாடிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ இந்த படத்துலேயும் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் அது. ஸோ அதே ஊட்டியில் வந்து இருக்கிற ஒரு கொஞ்சம் ஒரு அஃப்ளூயன்ட் ஃபேமிலியிலேருந்து வர ஒரு பொண்ணு மாதிரி ஒரு கேரக்டர். அதாவது தனக்கு என்ன வேணும், தான் யார், தன்னோட தேடல் என்ன அப்படின்றது ரொம்ப ஒரு ஒரு கிளாரிட்டியோட இருக்கிற ஒரு பொண்ணு. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து நான் இந்த படத்துக்கு ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணலான்னு நாங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது தனியாவோட ஃபோட்டோ பார்த்தேன். அப்புறம் சொன்னாங்க அவங்க வந்து ரவிச்சந்திரன் அவர்களுடைய பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ் தெரிஞ்ச பொண்ணு அப்படின்றது எனக்கு ரொம்ப ஒரு என்கரேஜிங்காக இருந்தது. ஸோ அப்புறம் அவங்க கூப்பிட்டு இது மாதிரி ஆடிஷன்லாம் பண்ணி பார்த்தோம். இந்த கேரக்டருக்கு எல்லா வகையிலையுமே வந்து ஒரு பொருத்தமான ஒரு தேர்வாக இருந்தாங்க அவங்க. தனியாகவும் வந்து அருள் இது மாதிரி தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் வந்து அது ஃபஸ்ட்டு படம்ன்றதுனால வந்து எடுத்தோடனே கூட கேமராமேன் நிற்க வச்சு அடிக்க வைக்க முடியாது கண்டிப்பாக. அதனால் கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் வந்து ஒரு ஆக்டிங் ஒர்க் ஷாப் மாதிரி அவங்க கண்டக்ட் பண்ணி ஒவ்வொரு சீனையும் எல்லோரும் பக்காவை ரிஹர்சல் பண்ணி என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஒரு தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து ஷூட்டிங்காக வந்தாங்க. ஸோ அதனால் அவங்களோட உழைப்பும் வந்து நல்ல ஒரு பெரிய பெரிய உழைப்பு இந்த படத்தில். நீங்கள் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு படம் பண்ண மாதிரியே இருக்காது, ஒரு ஒரு தேர்ந்த நடிகை மாதிரி தான் இருப்பாங்க. அதுக்கு காரணம் வந்து அவங்களுடைய ஒரு டெடிகேஷன், அவங்க எடுத்துக்கிற ட்ரைனிங் இதெல்லாம் தான். சார் இந்த மூவியோட சாங்ஸ் பற்றி சொல்லுங்கள்.
சாங்ஸ் இதில் ஒரு 3 பாடல்கள் இருக்குது. முதல் தடவையாக வந்து விஷால் சந்திரசேகர் வந்து படத்துக்கு வந்து மியூசிக் போட்டிருக்காரு. சமீப காலங்களில் நான் பார்த்ததில் அவருடைய இசை வந்து எனக்கு கொஞ்சம் பிடிச்சது. அதனால் அந்த அவர் ரீ ரெக்கார்டிங் எல்லாமே வந்து நல்லா பிடிச்சது எனக்கு. ஸோ இந்த கதையை சொல்லும்போது நல்ல ஒரு மியூசிக் நல்ல ஸ்கோப் உள்ள கதை இது. ஸோ அதனால் அவர் ரொம்ப ஒரு ஆர்வமாக வந்து அந்த படத்துக்கு நான் பண்ணுறது ஒரு முன் வந்தார் அவர். இந்த 3 பாடல்களுமே கதையை ஒட்டி வர பாடல்கள் தான். ஒரு எல்லாமே வெரைட்டியாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டியான ஒரு சாங். அப்புறம் இன்னொரு சாங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஊட்டியில் அந்த படுகாஸ் அவங்களுடைய ஒரு ட்ரெடிஷ்னல் மியூசிக் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பேஸாக வச்சுட்டு ஒரு ஃபோக் சாங் ஒன்று இருக்குது. அதில் விவேக் சாரும் ஒரு பாடியிருக்காரு அந்த பாட்டு. விவேக் இந்த பாடத்தில் பாடகராகவும் இதாக இருக்காரு. அப்புறம் இன்னொரு சாங் ரொம்ப ஒரு மெலடி சாங் ரொம்ப எனக்கு என் மனதுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு சாங் அது. ரொம்ப அழகான மெலடி. 3 பாட்டுமே வந்து மதன் கார்கி தான் எழுதியிருக்காரு. இந்த மெலடி சாங் வந்து கம்போஸ் பண்ணி முடித்தோடனே நான் சொன்ன மாதிரி இது கண்டிப்பாக வந்து எஸ்பிபி சார் தான் பாடணும் இது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரே பாட வச்சோம். அந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி சிங்கரோட வந்து ஒர்க் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாருமே வந்து இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து மொழியில் ஒரு காற்றின் மொழி சாங் எப்படி வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நினச்சி இன்னும் கூட மக்கள் கேட்டுருக்காங்களோ அந்த மாதிரி இந்த பாட்டும் ஒரு காலங்கள் வந்து நிற்குன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நாங்களும் அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சார். ஸோ இந்த மூவிக்காக நீங்கள் எங்கெல்லாம் லொக்கேஷன் சூஸ் பண்ணீங்க? ஊட்டி, அப்புறம் சக்லேஷ்பூர். என்ன ரீசன் சார்? இல்லை கதை அங்கே தான் நடக்குது. ஆமாம், மற்றபடி சும்மா ஒரு சாங்க்காகவோ அதுக்காக போல கதையே அங்கே தான் நடக்குது, ஊட்டியாக தான் நடக்குதுன்றதுனால அந்த மாதிரி ஒரு விவேக் மாதிரியே இருக்காரு. நான் விவேக் தாம்மா. எவ்வளவு பைசா கொடுத்த இந்த காமெடி பீஸ்க்கு? எப்படி இருந்தா நான் இப்படி ஆயிட்டேன். இப்போ அருள்நிதி சார் பார்த்தீங்கன்னா அவர் எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணுவார். நீங்களும் அப்படி தான். அதாவது அழகிய தீயலேருந்து இன்னைக்கு பிருந்தாவனம் வரைக்கும் எல்லா படமே ஒவ்வொரு ஜேனர் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். ஸோ இப்போ அந்த படங்களோட இதை ஒப்பிடும்போது பிருந்தாவனத்தில் ஆடியன்ஸான நாங்கள் என்ன எதிர்பார்க்கலாம்? கண்டிப்பாக. அதாவது ஒரு டேரக்டர் இத்தனை படங்கள் பண்ணாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சிடும். அது இந்த எமோஷன்ஸ் அப்படிங்கும்போது இவங்களோட படம் அப்படின்னு நம்ம வந்து ஈஸியாக இடம் கொண்டு கொள்ள முடியும். அதை இப்போ ஒரு பாரதிராஜா சார் பண்ணும்போது அவருக்குன்னு சில ஸ்டைல் எல்லா படத்துலையுமே இருந்தது. என்ன மாதிரி படங்கள் பண்ணாலும் நம்ம பாலச்சந்தர் சார் அப்படின்னாக்கா அவருக்கும் ஒரு இது இருக்கும். அந்த மாதிரி வந்து இப்போ படங்கள் பார்த்தோன்னாக்கா ஒரு இயல்பான நகைச்சுவை, அதாவது ஒரு தனியாக ஒரு ட்ராக்லாம் இல்லாமல் அந்த கேரக்டர் மூலமாகவே ஒரு ஹியூமர் வர்றது அது இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கும். ப்ளஸ் வந்து அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் வந்து ரொம்ப ரியல் எமோஷன்ஸை பற்றி பேசுகிற படம் அது. அதாவது அன்பு, நட்பு, ஒரு காதல், ஒரு மனித உறவு, ஒரு விட்டு கொடுத்தல், மன்னிப்பு, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து பேசுகிற படம். ஸோ இந்த படம் பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து இது நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கு, நம்மளும் இதே மாதிரி பண்ணியிருக்கோமே, இல்லை நம்மளும் இது மாதிரி பண்ணியிருக்கலாமே, நம்ம இது மாதிரி பண்ணாமல் இருந்திருக்கலாமே அப்படின்ற சில உணர்வுகள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சில புரிதல்கள் எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக ஏற்படும் நம்புகிறேன் நான். அது வந்து இந்த படத்தோட ஒரு டேக்அவேயாக இருக்கும். அது மற்றபடி கண்டிப்பாக வந்து இது குடும்பத்தோடு எல்லோரும் வந்து சந்தோஷமாக பார்த்துட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு படமாக இருக்கும். அதாவது ராதா மோகன் சாரோட படம்னா அது கட்டாயம் ஒரு எதிர்பார்ப்பு எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அந்த எதிர்பார்ப்பு கட்டாயம் இந்த படத்தில் இருக்கும். அதை நீங்கள் நிறைவேற்றுவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஸோ உங்கள் பிஸி ஷெடியூலில் எங்களுக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கி உங்கள் மூவிஸ் பற்றி நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார். உங்களோட பிருந்தாவனம் டிவிக்கு எங்களோட கேப்டன் டிவி சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி. சொன்ன மாதிரி இந்த படம் வந்து எல்லோரும் அவசியமாக வந்து குடும்பத்தோட தியேட்டரில் வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஓகே வியூவர்ஸ், இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பிருந்தாவனம் டீமோட நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசியாச்சு, சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுட்டாச்சு. மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி இன்னும் ஒரு சூப்பரான டீமோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வினோதினி.